Good morning to all. Today we are going to discuss about the electrochemical extraction of aluminum Hall-Héroult process. This is the diagram of Hall-Héroult process. This is electrolysis process. Electrolysis is carried out in a iron tank lined with a carbon. This is a green color is called as iron tank lined with a carbon. இந்த கோட் பண்ணியிருப்பாங்க, கார்பன் வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த க்ரீன் கலர் வந்து கார்பன் வச்சு கோட் பண்ணிருப்பாங்க. அயன் டேங்க் line with the carbon. This box like structure is called as carbon blocks or immerse in a electrolyte. எதில் மூழ்கி வச்சுருப்பாங்கன்னா எலக்ட்ரோலைட். இம்மர்ஸ் மீன்ஸ் மூழ்கி வச்சுருப்பாங்க. இந்த கார்பன் பிளாக்ஸ் வந்து எதில் மூழ்கி வச்சுருப்பாங்கன்னா எலக்ட்ரோலைட்டில் மூழ்கி வச்சுருப்பாங்க. இட் ஆக்ட் அஸ் அ ஆனோட். திஸ் அயன் டேங்க் linked with the carbon is act as a cathode. Here they are adding 20% of alumina. 20% of alumina. Alumina வந்து ஃபார்முலா Al2O3. அது வந்து எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்கன்னா பாக்சைட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதை எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் என்ன ஆட் பண்ணாங்கன்னா மோல்டன் க்ரையோலைட். மோல்டன் க்ரையோலைட்னா மோல்டன்னா உருகிய நிலையில் இருக்க க்ரையோலைட்டை வந்து ஆட் பண்ணுறாங்க. ப்ளஸ் என்ன ஆட் பண்ணாங்க, கால்சியம் குளோரைடு ஆர் கால்சியம் ஃப்ளோரைடு வந்து ஆட் பண்ணுறாங்க. ஏன் வந்து கால்சியம் குளோரைடு அண்ட் கால்சியம் ஃப்ளோரைடு ஆட் பண்ணுறாங்கன்னா மோஸ்ட்டாக அலுமினாவோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 2050 டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகும். இது வந்து மெல்ட் ஆகிறது வந்து 2050 டிகிரி செல்சியஸ். ஸோ கால்சியம் ஆட் பண்ணுறாங்க. கால்சியம் குளோரைடும் கால்சியம் ஃப்ளூரைடும் வந்து ஆட் பண்ணும் போது இந்த 2050 இருக்க அலுமினியம் வந்து மெல்ட் ஆகிறது வந்து 2050லேருந்து 950 டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் கால்சியம் குளோரைடு அண்ட் கால்சியம் ஃப்ளூரைடு வந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த ஃபியூஸ் மிக்சரில் ஃபியூஸ் மிக்சர்னால் ஃபியூஸ் மீன்ஸ் ஜாயினிங் ஆர் பிளெண்டிங். அந்த பிளெண்ட் ஆகிற மிக்சரில் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா 1270 கெல்வின் வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆர் 997 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது அலுமினியம் வந்து 2Al3+ஆகவும் 3O2- ஃபார்ம் ஆகும். இங்கே பாசிட்டிவ் இருக்கிறதுனால கேட்டையான், நெகட்டிவ் இருக்கிறதுனால ஆனையான். இந்த கேட்டையான் வந்து எதை நோக்கி போகும்னா இட் மூவ் டுவர்ட்ஸ் த கேத்தோட். கேத்தோட் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். கேட்டையான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அதை வந்து எதை நோக்கி போவோம், கேத்தோட் நோக்கி போவோம். திஸ் ஆனையான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். இதை வந்து எதை நோக்கி போகும்னா இட் மூவ் டுவர்ட்ஸ் த ஆனோட். ஆனோட் மீன்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ரியாக்ஷன் வித் த கேத்தோட். ரியாக்ஷன் என்ன, கேத்தோட். Al3+னா இங்கே வந்து 3 எலக்ட்ரான்ஸ் வந்து லெஸ்ஸராக இருக்குது. அலுமினியத்தில் வந்து 3 எலக்ட்ரான் வந்து லெஸ்ஸராக இருக்குது. அப்போது 3 எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகி அலுமினியம் வந்து நியூட்ரல் அலுமினியம் வந்து ஃபார்ம் ஆகுது. லிக்விட் ஸ்டேட்டில் மோல்டன் ஸ்டேட்டில் அலுமினியம் வந்து ஃபார்ம் ஆகுது. எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா கேத்தோடில் ஃபார்ம் ஆகுது. ரியாக்ஷன் அட் த ஆனோட். அப்போது ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குன்னா 2O2-, ஒரு ஆக்சிஜன் எடுத்துனா 2- எக்ஸஸாக 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போது 2 ஆக்சிஜன் எடுத்துனா 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து நியூட்ரலைஸ் ஆகி 4 எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகி நியூட்ரலைஸாக ஃபார்ம் ஆகும். எப்போ நியூட்ரலைஸாக ஃபார்ம் ஆகும்னா இந்த 2 moles ஆஃப் ஆக்சிஜன் வந்து எதை கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா கார்பன் கூட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இட் ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 4 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. 1 mole ஆஃப் ஆக்சிஜனுக்கு வந்து கார்பன் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இது எங்கே நடக்குதுன்னா ஆனோடில் நடக்கும். இந்த ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் போய் கார்பன் கூட ரியாக்ட் பண்ணி கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த Al3+ வந்து எங்கே டெபாசிட் ஆகும்னா கேத்தோடில் டெபாசிட் ஆகும். கேத்தோட் மீன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஆனோடில் எது டெபாசிட் ஆகும்னா இதில் வந்து ஆக்சிஜன் வந்து ஆனோடில் வந்து டெபாசிட் ஆகும். சரி, 4Al3+, ஒரு அலுமினியம் வந்து 3 எலக்ட்ரான்ஸ் வந்து லெஸ்ஸராக இருக்கும். அப்போ 4 அலுமினியம் என்ன எடுத்துக்கிட்டோம்னா 4 × 3 12 எலக்ட்ரான்ஸ் வந்து லெஸ்ஸராக இருக்கும். இங்கே 6 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் எடுத்துனா 2 எலக்ட்ரான் வந்து எக்ஸஸாக இருக்கும். அப்போது 6 ஆக்சிஜன் எடுத்துனா 6 × 2 12 எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். இந்த எக்ஸஸாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து அலுமினியம் வந்து 12 எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் பண்ணி அலுமினியம் வந்து நியூட்ரலாக ஃபார்ம் ஆகும். இந்த கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். Next we are going to see about a refining process. The metal extract from ore contains some impurities. மெட்டல்ஸ் வந்து எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா ஓர்ஸ்லேருந்து மெட்டல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சம் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். எந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ்னால் அன்ரியாக்டட் ஆக்சைட்ஸ் ஓர் நான் மெட்டல் அண்ட் அதர் மெட்டல்ஸ், இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். Removal of such impurities and isolate the
crude metal is called as refining process. ஸோ இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரூட் மெட்டலை வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. ஐசோலேட்னா தனிமைப்படுத்துகிறாங்க. அந்த ப்ராசஸ் பேர் ரிஃபைனிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் இஸ் டிஸ்டிலேஷன். லோ பாய்லிங் வாலிடைல் மெட்டல் லைக் ஜிங்க். லோ பாய்லிங் பாயிண்ட், ஜிங்க்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து 1180 Kelvin. அது வந்து வாலிடைல் மெட்டல்ஸ்னால் ஈஸிலி எவாப்ரேட்டட் மெட்டல். நெக்ஸ்ட் வந்து மெர்க்குரியோட பாய்லிங் பாயிண்ட் வந்து லோ பாய்லிங் பாயிண்ட் வந்து 630 Kelvin. செல்சியஸில் சொல்லும்போது 357 degree Celsius. இது வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்க்கான டயக்ராம். டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு, பன்சன் பர்னர், தெர்மோமீட்டர், கண்டன்சர். இங்கே வந்து அந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் என்ன பண்ணுறாங்கன்னா இம்ப்யூர் மெட்டல்ஸ் வந்து ட்ராப் பண்ணி ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது அது வந்து வேப்பராக ஃபார்ம் ஆகுது. இந்த வேப்பர் வந்து எவாப்ரேட் ஆகி வேப்பராக ஃபார்ம் ஆகுது. அந்த வேப்பர் வந்து கண்டன்சர் வழியாக பாஸ் ஆகுது. கண்டன்சருடைய வேலை என்னென்னா வாட்டர் இன்லெட், வாட்டர் அவுட்லெட். இது வந்து இந்த வேப்பரை வந்து கூல் பண்ணி பியூர் மெட்டல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸ் பேர் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். Liquefaction is a method of purification of metal or ore. Liquefaction is based on the difference in the melting point. One should having a higher melting point, one should having a lower melting point. Here impurities having higher melting point, metal having a lower melting point. Some of the example of metals that having a lower melting point: tin, lead, mercury and bismuth. These are the example of having metals having a lower melting point. The crude metals is heated, form fusible liquid. Fusible liquid is nothing but melted liquid or allowed to flow in a sloped surface. Sloped surface is nothing but slanting surface. These are the sloped surface. Impurities are placed in a sloping hearth in a reverberatory furnace. Reverberatory furnace is nothing but it is a device that is used for heating. During the heating process, you have to maintain the temperature above the melting point in absence of air. The molten pure metals na உருகிய நிலையில் இருக்க மெட்டல்ஸ் வந்து flows down. இது வந்து collected here and impurities are settled at the there itself. This molten metal are collected and solidified. Molten metal na உருகிய நிலையில் இருக்க மெட்டல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன மாற்றுறாங்க, சாலிடாக மாற்றுறாங்க. Next we are going to see about the electrolytic refining. Crude metal are refined by the electrolysis process. The electrolytic cell are connected to the aqueous solution, salt of metals. Here in the electrolysis process, they are using two rods. One is anode, another is cathode. The anode is made up of thick rod with the impure metals. Cathode is made up of thin rod with the pure metals. This anode and cathode are externally connected with the battery. We are going to purify the copper, so we are using the copper sulfate as a electrolytic solution, and the current is passed. The electrolytic solution copper sulfate is decomposed and it will form copper plus ion and sulfate ion. From the anode, copper lost 2 electrons and it will form copper plus ion. This copper plus ion are dissolved in a electrolytic solution. From the electrolytic solution, this copper plus ion are attracted towards the cathode. This copper plus ion are migrated towards the cathode. From the cathode, they are gaining copper plus ion, gaining 2 electrons. 2 electron வந்து gain பண்ணி copper வந்து form ஆகுது. Copper is deposited at the cathode. More and more copper is deposited at the cathode. This cathode rod will become thick rod, and the anode rod become thin rod. The less electropositive impurities are settled at the bottom of the anode. It is removed as a anode mud. Next we are going to purify the silver. They are using from the electrolysis process, they are using the 2 rods. One is anode, another is cathode. Anode is made up of thick rod of impure metals. Cathode is made of thin rod with the pure metals. Here electrolytic solution are made up of silver nitrate. This aqueous solution of silver nitrate is mixed with the dilute nitric acid. It is used as a electrolyte solution. When the current is passed, this silver nitrate will decompose. It will form Ag plus ion. From the anode, silver ion loss an electron. It will form Ag plus ion. This Ag plus ion are dissolved in a electrolytic solution.
From the electrolytic solution, the Ag plus ion are attracted towards the cathode, and this Ag plus ion are migrated towards the cathode. From the cathode, Ag plus ion gains an electrons and it will form silver. This silver is deposited at the cathode. The more and more silver is deposited at the cathode, this rod will become thick rod, and this anode rod will become thin rod. This less electropositive impurities are settled at the bottom of the anode. It is removed as a anode mud. Here reaction at the anode. Ag வந்து சில்வர் வந்து சாலிடாக இருக்குது, அது வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகி Ag ப்ளஸ் அயான் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் அட் த கேத்தோட். Ag ப்ளஸ் அயான் வந்து அக்வஸ் சொல்யூஷன் இருக்குது, அது வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகி சில்வர் வந்து சாலிடாக ஃபார்ம் ஆகுது.